அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். அறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் தங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துள்ளனர். அறிஞர் அண்ணாவின் 57வது அமைதி பேரணி நடத்திய முதல்வர். அந்த பேரணியில் துணை முதல்வர் மற்றும் பல முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பேரணியின் இறுதியில் மெரினா கடற்கரையில் உள்ள அறிஞர் அண்ணா அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை, மேலும் கலைஞர் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். கரூர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கரூர் துயர சம்பவம் த.வே.க. தலைவர் விஜயிடம் சிபிஐ நடத்திய விசாரணைக்கு பின் உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணை. அமெரிக்கா இந்தியா புதிய ஒப்பந்தம். ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி. இனி ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தகவல். அதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிலிருந்து அதிக அளவில் எண்ணெயை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யும் என ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா 0% அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை இந்தியா முழுமையாக நீக்கும் என ட்ரம்ப் நம்பிக்கை. வருங்காலத்தில் இரு நாடுகளின் உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் திட்டவட்டம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்படுவதில் மகிழ்ச்சி. இந்த அற்புதமான அறிவிப்புக்காக 140 கோடி இந்திய மக்கள் சார்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நன்றி. பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. வரி குறைப்பு அறிவிப்பு. காங்கிரஸ் கடும் தாக்கு. மோடியும் ட்ரம்பும் தொலைபேசியில் உரையாடியதை இந்திய தரப்பு முதலில் சொல்லவில்லை. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர்தான் தெரிவித்தார். இது வழக்கமாகிவிட்டது. இந்திய மக்கள் தங்கள் அரசின் செயல்பாடுகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடமிருந்தோ அவர் பணியாளர்களிடமிருந்தோ மட்டும்தான் தெரிந்து கொள்கிறார்கள். இதுதான் ட்ரம்ப் அடிமைத்தனம் என்று அமெரிக்க வரி குறைப்பு அறிவிப்பு குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். விஜயை ஏண்டா அழைத்தோம் என வருத்தப்படுவீர்கள் என 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பேச்சு. தமிழ் வெற்றிக்கழகம் 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் பொதுவாக விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் உரையாற்றிய விஜய் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பேசினார். அதில் அவர் வீட்டை விட்டு வெளியே வா விஜய் என்கின்றனர். தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு விஜய் வாக்களிப்பார். அன்று தெரியும் ஏண்டா விஜயை அழைத்தோம் என நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என விஜய் பேச்சு. விஜய் எப்பொழுது செய்தியாளர்களை சந்திப்பார்? அருண்ராஜ் கொடுத்த பதில். தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போது செய்தியாளர்களை சந்திக்கிறாரோ அதற்கு அடுத்த நாள் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பார். ஆஃப் த கேமராவில பேட்டி கொடுக்கும் விஜய் எப்போது செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற கேள்விக்கு த.வே.க. நிர்வாகி அருண்ராஜ் கொடுத்த பதில். பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரித்துள்ளது. பாஜக அம்மா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4.5 ஆண்டுகளில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் சதவிகிதம் மிக அதிகரித்துள்ளது. உலக தரம் வாய்ந்த கல்வியை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை. தமிழ்நாடு அரசு மீது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். 122 கிலோ குட்காவுடன் 4 பேர் சிக்கினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மளிகை கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 122 கிலோ குட்காவுடன் பெண் உட்பட 4 பேர் சிக்கினர். விவசாயிகள் சாலை மறியல். சம்பா தாழடி பயிருக்காக மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் நீர் திறக்க கோரி தஞ்சை திருவியாறு புறவழிச்சாலையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருவதால் உடனடியாக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தல். விஜய் மக்களுக்கு என்ன செய்தார்? டி.கே.எஸ். இளங்கோவன் பதிலடி. விஜய் என்ன செய்தார் என்றே தெரியவில்லை. அவர் ஒன்றுமே செய்யவில்லை. தூக்கத்திலிருந்து எழுந்தால் முதல்வர் விசில் சின்னம் என்றுதான் சொல்வார் என பேசிய விஜய். டி.கே.எஸ். இளங்கோவன் பதிலடி. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.